பொடி பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம். ஒரு பெரிய நறுக்குன தக்காளி அதே மாதிரி பொடியை வச்சிருங்க. ஆமாங்க ஆமாங்க. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் விசேஷம் நடக்கும் போது அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதோ ஒன்று பண்ணுவோம். என்னது சிக்கன் கால் கிரேவியா? ஆமாங்கம்மா. சிக்கன் கால் கல்லீரல் இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இப்போ செமையாக பண்ண போகிறேன். பார்க்கலாம் நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு. வேற என்னடா சில நக்கீரை அதை வேற என்ன புதுசாக வந்து இருக்குது. நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, சூப்பராக சில தக்காளியும் போட்டு கரெக்டாக இருக்கேன். போடுங்க. வெங்காயம் சரியாக இருக்குது, தக்காளியும் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அடுத்ததே வரவளுக்கு போகலாம். ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன இருக்குது? இது மல்லித்தலை கருவேப்பிலை வந்துடுச்சா? அதையும் போடுங்க. அதையும் வைங்க அப்படியே. பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை தக்காளி, மல்லித்தலை கருவேப்பிலை அனைத்தும் பார்த்து சொல்லுவாங்க. அது பற்றாச்சு. இனி என்ன வடச்சட்டி எடுத்து வைக்க வேண்டியதுதான் ஜாமுன். நீ பாருங்கள் இன்றைக்கி காரசாரமான வறுவல். எதுன்னா கோழிக்காலோட கிரேவி, கோழிக்கால் கல்லீரல் மற்றபடி எல்லாம் போட்டு இன்றைக்கி செமையாக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வடச்சட்டி எடுங்க குக்கிங் மேன். பொடியெல்லாம் பைக்கில் இருக்குது. இதான் அதுக்கு உண்டான பொடி எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி போட்டு ஒரு கலக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ராயர் போட்டிருக்கேன். நீ ட்ராயர் போட்டிருந்தா பேண்ட் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் தண்ணி கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இருங்க சீக்கிரம் ஊற்றியா? ஊத்து. சுத்தமான செக்குலாட்னா சுத்தமான செக்குலாட்னா இருக்க சொல்லு. சுத்தமான செக்குலாட்னா சொல்லியா? சுத்தமான செக்குலாட்னா நல்லெண்ணெய்யா? சுத்தமான செக்குலாட்னா நல்லெண்ணெய்யா? கருவேப்பிலை ஒரு கொத்து, கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் ஒரு மூட்டை. வெங்காயம் ஒரு மூட்டையாமா? வெங்காயம் ஒரு மூட்டை போட்டு வெங்காயம் நறுக்குன வெங்காயம். சூப்பரு. இன்னைக்கு நம்ம தனப்பால் வறுவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பெரட்டு விடு, கரண்டி போட்டு அப்படியே ஒரு கலவி விடுங்க. அப்படியே செம்மையான கோழி கால் கிரேவி நடக்க போகுதுன்றதுல பார்க்கல எப்படி செய்யலான்ட்டு. ஓகே. நறுக்குன தக்காளி நறுக்குன போடுங்க. ஆமாம், நறுக்குன தக்காளி போட்டு நல்லா நம்ம பால் மாப்பிள்ள தான் போட்டு பரட்டி கிடக்கிறாரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இது போட்டாச்சு. நல்லா கிரேவி ஆகிடுது. தக்காளி பழம் நல்லா போட்டு சுரண்டி விடுங்க பார்க்கலாம். வீட்டில் ஜம்மு நம்ம பால்ராஜ் தான் இன்னைக்கு வறுவலுக்கு எல்லாம் போட்டு கிண்டிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் அவர் எப்படி வறுக்கிறாருன்னு பார்க்கலாம். மாப்பிள்ள அப்புறமே நீங்கள் தான் வறுவல் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்ட போகிறீங்க. ஓகேவா? மாப்பிள்ள எடுத்து கொட்டிடுறப்பையே தண்ணி படிச்சுட்டு உளுந்துற போதே வலிக்கிட்டு வந்துருமையே மொத்தமா. இங்கே சூப்பர் அருமையாக போச்சு. அப்படியே கொட்டு பொடியில் அப்புறம் போட்டுக்கோ. நீங்கள் பரட்டுங்க. உங்கள் வேலையை எப்படி பாட்டு இருங்க. அப்படியே கண்ணியாக செஞ்சுட்டே இருங்க. பரட்டிட்டே இருக்கிற வேலை உங்கள் வேலை. கரண்டியை போட்டு கிண்டணும். உங்கள் வேலையை அதுதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கறி வருது, அப்புறம் போட்டு மறுபடியும் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. முதலே பொடி போடல, இப்போ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ரெடி ஆனதுக்கப்புறமா டீயை போட்டுக்கலாம். கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போடுறாரு. முழுசாக கொட்டிடுங்க அப்படியே. மொத்தமாக ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது? சிக்கன் பொடி ஃபுல்லாக போட்டுரு. சூப்பரு. அதுக்கு ஒரு மிளகுத்தூள் ஒரு 60 போடு. அப்படியே போடும். மிளகுத்தூள், வரமிளகாய்த்தூள். சூப்பர். அப்படியே போட்டு பரட்டுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். காரம் பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அப்படியே போட்டு பரட்டுங்க. நல்லா வச்சு தீயை வச்சு விடுங்க. இல்லை காரம் பார்த்து மிளகாய் தூள் மட்டும் அப்படியே வச்சுரு. காரம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாட்டு அப்புறமா மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு அப்படியா ஆல்ரெடி. ஒரு பரட்டுட்டு கொஞ்சம் லைஸாக கொதிச்சதுக்கப்புறமா உப்பு பாட்டு மறுபடியும் போட்டுக்கலாம்.
நண்பர்களே இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பட்டை, கிராமு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு தட்டி போட்டாச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அதுபோக கரம் மசாலு, அப்புறம் சிக்கன் பொடி போட்டிருக்கு. எல்லாம் போட்டு சும்மா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலெல்லாம் அருமையாக வந்துருச்சுங்க. வந்துருச்சா? பயங்கரம் எலும்பே தெரியுது. அப்படியா? சூப்பராக வந்துருக்கு. அப்போ நல்லா வெந்தது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அப்புறம் சாப்பாடோட பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே, இங்கே கிள்ளிட்டீங்களா? நல்லா இல்லை, கிள்ளியை போடுங்க, ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே நீ மல்லித்தூளை போட்டு எடுக்கலாம் நண்பர்களே. சூப்பராக வந்துருச்சு, பக்காவாக ரெடி. பாருங்க, சும்மா அப்படியே பலன் இருக்கு. நீ இப்படியே சாப்பிட வேண்டியதாக ஜம்முன்னு. செம்ம டேஸ்ட்டு, செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ சாப்பாடு அங்கே குக்கரில் கொடுத்துருக்கோம், அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. நீ எட்டு வருவாங்க. எட்டு வந்ததுக்கப்புறமா இதே இடத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா அருமையாக வந்துருச்சு போங்க, ஜம்முன்னு இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. அதான் நல்லா வெந்துருச்சு, ஜம்முன்னு வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இன்னொரு 2 நிமிஷத்தில் எடுத்துக்கலாமா? அப்படியே கிரேவியில் அப்படியே டைட் ஆச்சுன்னு வச்சுங்களா, அப்போ கரெக்டாக இருக்கும். அப்படியே பரட்டுறதுக்கு, சாப்பாட்டுக்கு ஊற்றுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதான் அதுக்கு தான் பத்தாமல் இருக்குது. அடிக்கடி அடிப்பிடிக்காமல் இருக்குது, கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்குது. இல்லைன்னா ஒரே இடத்துக்கு தண்ணி இருக்குன்னு பிடிச்சோம்னா அடிப்பிடிச்சிக்கும். அப்புறம் வாசம் வரும், ஒரு மாதிரி தீஞ்ச வாசம் வந்துடும். இப்போ வரைக்கும் எதுவும் வரல, சூப்பராக இருக்குது. அது வராமல் பார்த்துக்கலாம். சாப்பாடு ரெடி. அது பார்த்தீங்கன்னா என்னது, கோழிக்கால் கிரேவி, நாட்டுக்கோழிக்காவா ரெடி இருக்கு. நாட்டுக்கோழின்னு சொல்லணும்னா நாட்டுக்கோழி இல்லைப்பா அது, அப்படிங்கிறது நினச்சிக்காதீங்க. பிராய்லர் கோழி தான். மாப்பிள்ள அந்த தட்டை எடுங்க, அந்த தட்டை கிட்ட வெளியே செம்ம கிரேவி, செம்ம பக்காவாக இருக்குது. அப்படியே ஒரு பரட்டி பரட்டி சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு, போட்டிருக்காங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருக்காங்க. மாதிரி ஒரு கோழிக்கால் கிரேவியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காரு. சூடு தான் முடிக்குது. கை துணி போடு. கொஞ்சமா போடு, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சாப்பாடு சொல்றேன். சாரி அக்கா, சாரி. பெரிய கால சின்ன கல்ல ஆவரேஜ் பண்ணி அடிச்சு நொறுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு போட்டு அப்படி அள்ளி அள்ளி நொறுங்க, அள்ளி போடணும். அப்படியே பெரிய கால வை. பெரிய காலை வச்சு காலை பெருசாக வைங்கப்பா மாப்பிளைக்கு. ரைட்டு. தட்டு எடுத்து வாங்க, அப்படியே வாங்கி அவ்வளோதான். செஞ்சதே கால் கிரேவி தான். கால் வேணும்னா அப்புறம் வெறும் கிரேவி தான் பண்ணுவோம். மாப்பிள்ளை அதை காமிக்கிறே இருக்காரு. அடிச்சு நொறுக்கு மாப்பிள்ள. அடி தோல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிரேவி எடுத்து ஊற்றுங்க. அப்படியே நம்மனா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிராய்லர் கோழியோட காலு கல்லீரல் அவ்வளோதான் போட்டிருக்கு. செம்மையாக பக்காவாக பண்ணியாச்சு. சாப்பிடுங்கப்பா எடுத்து. சரி, நம்ம ஜெயந்தும் சாப்பிட்ருக்கான். குமார் எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க. அருமைனா எப்படி நல்லா சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. இங்கே நல்லா பிணைஞ்சு ரெடி ரெடி பார்க்கலாம். கால் எடுத்து காட்றாடே. என்ன கால் இது? இங்க ஆட்டுக்கலாம் இல்லைங்க, நாட்டு கோழிக்கல் இல்ல, பிராய்லர் கோழிக்கல். பாருங்க நம்ம மாப்பிள்ளை பாருங்க, அப்படியே அப்படியே தாம் போடுறாரு பாருங்க. என்னையா பண்ற? மாப்பிள்ள இங்க பார்த்து ஒரு வாரம் சொல்லிட்டு அப்புறமா ஆரம்பிச்சிடலாம்ல. ஸ்டார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நொறுக்கி வைக்கலாம். சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. அதனாலதான் ஒரு வெறிஞ்சோத்த சூடா இருக்குன்ட்டு பாருங்க. அப்படியே வெறிஞ்சோத்தை போட்டு அப்படியே நொறுக்கிட்டு இருக்காரு. கறி கால் அப்படியே பிஞ்சு தனியாக வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அருமையாக செம்ம சூப்பராக இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க நம்ம ஆண்டவர் சாப்பிட்டுருக்காரு. எப்படி இருக்கு ஆண்டவர்? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? சாப்பிடுங்க, ஜம்முன்னு சாப்பிடுங்க பார்க்கலாம். அப்படியே நல்லா பெரட்டி விட்டு 4 காலை போட்டு கடிச்சிருக்கீங்க காலுக்கு. செம்மையாக இருக்குது நண்பர்களே. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள்.
வாங்க வாங்க சாப்பிடலாம். இதான் வரமாப்ல, இதான் வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் குமார் வந்து. தலைவர் நல்லா ஃபுல்லா வீடியோ எடுங்க. பேஸ்புக்ல போட்டு விடுங்க. ஓய் கோழிக்கால் கடிவா. கோழிக்கால் கடிக்கவா? கடிச்சேரி மாப்ள. இது ஒரு கலை பார்க்கலாம். இங்கே ஆட்டுக்கால் மாதிரி பிடிக்கிறாரு. நல்லா இருந்து பாத்துக்கிறாரு. இங்கே பார்த்து பிடி. நீ குமுதேரி கமிச்சா எங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே கோழிக்கால் கடிக்கிறது பார்க்கலாம். இங்கே கடிச்சு இந்த ராஜ்கிரண் இருக்கிறாருல, அவர் சாப்பிட்றாருல ராஜ்கிரண் சார், அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம். நறுக்குன்னு போட்டு மெல்லணும். இங்கே சவுண்டை காணுமே. சரி ஓகே, வாங்க நண்பர்களே எல்லாரும் சாப்பிடலாம்.